வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்னிங் டைம்ல பாசிட்டிவா இருந்த மார்க்கெட் ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 108 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று ஓப்பன் ஆனது பாத்தீங்க 24,459 பாயிண்ட்ல வந்து நிப்டி ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி 24,461 பாயிண்ட் வரைக்கும் போச்சு. ஃபைனலா 24,324 பாயிண்ட்ல வந்து கம்ப்ளீட் ஆச்சு. டோட்டலா 108 பாயிண்ட் வந்து மைனஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி 52 வீக் ஹை அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று கிரியேட் பண்ண புது லெவல் தான் வந்து 52 வீக் ஹை, அதாவது ஆல் டைம் ஹையா இருக்கு. 24,461 பாயிண்ட் வந்து நேற்று வந்தப்ப அதுதான் வந்து நிப்டியோட நியூ ஹை லெவலா இருக்கு. ஸோ இதோட ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா 18,837 இருந்து 24,461 பாயிண்ட்டுக்குள்ள இப்ப நிப்டி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிப்டி வந்து டெய்லி ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் ஜாஸ்தியாவே இருந்துச்சு. பாசிட்டிவா ஓப்பன் ஆனாலும் ஃபைனலா நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் நிப்டி எப்படி ட்ரேட் ஆச்சோ அதே மாதிரி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நேற்று ஓப்பன் ஆனதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இதோட ரேஞ்ச் வந்து 79,435 பாயிண்ட்டுக்கும் 80,481 பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் ட்ரேட் ஆகி ஃபைனலா 79,924 பாயிண்ட் 424 பாயிண்ட் வந்து மைனஸ்ல வந்து க்ளோஸ் ஆச்சு. இதோட 52 வீக் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 63,092 பாயிண்ட்ல இருந்து 80,481 பாயிண்ட்டுக்கு நடுவில் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்குது பிலோ 80,000 கீழே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நிப்டி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி வந்து ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ பட்ஜெட் வந்து வரப்போற வாரங்கள்ல வர்றதுனால பட்ஜெட்டை பேஸ் பண்ணியும் நிப்டி சென்செக்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி மேலே போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா நீ சாஃப்ட்வேர் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஒவ்வொரு கம்பெனியோட ரிசல்ட்ஸும் நெக்ஸ்ட் வீக்ல வரும். அப்படி வர்றப்ப கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணியும் நிப்டியும் சென்செக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல டாப் லேயரா இருக்கிற கம்பெனிஸை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதனால வந்து ஏஐக்கு நம்ம சூஸ் பண்றோம், அதாவது ஏஐ டெக்னாலஜிக்கு மூவ் பண்றதுக்கு மெயினான காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எட்ஜஸ் இருக்கு. அதாவது இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்ட்ல நிறைய காம்படிஷன் இருக்கு. அதையெல்லாம் பீட் பண்றதுக்கு டெஃபினட்டா வந்து ஏஐ கான்செப்ட் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏஐ இல்லை அப்படின்னா நம்ம வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி எதையுமே யூஸ் பண்ண முடியாம போகுது. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த காம்படிட்டிவ் பீட் பண்றதுக்கோசரம் வந்து ஏஐ ஃபோக்கஸ் பண்றோம். ஆக்சசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏஐ வந்து பெட்டரான இருக்கு. ஸோ ஈஸியா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுது. அதனால வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏஐ கான்செப்ட் மூவ் ஆகல அப்படின்னா டெஃபினட்டா வந்து நம்ம வந்து அந்த டெக்னாலஜியை வந்து அவாய்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து growth அவாய்ட் பண்றதுக்கு சமமாயிரும். ஏஐ கான்செப்டை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறோம். அதுல இருந்து எந்த வகையிலையும் நம்ம வந்து ஆப்ஷனா வந்து யூஸ் பண்ணவே முடியாது. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. நம்ம வந்து லேபர்ஸ் இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. ஏஐ கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நிறைய தேவைகள் குறையுது. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் எஃபெக்டிவா நடக்குது. அமௌண்ட் வந்து நமக்கு மிச்சமாகுது. ஃபியூச்சர் ப்ரூஃப்க்கு வந்து டெஃபினட்டா ஏஐ கான்செப்ட் வந்து தேவைப்படுது. அது இல்லை அப்படின்னா நம்ம நினைச்ச விஷயத்த நினைச்ச மாதிரி செய்ய முடியாது. இந்த ரீசன்னால பாத்தீங்க அப்படின்னா ஏஐயோட யூஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அது இல்லாம இந்த காரணங்களால ஏஐ வந்து ஃபியூச்சருக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருக்கு. ஏஐ பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து இன்னைக்கு டாப் லேயரா இருக்கிற ஒரு 5 கம்பெனியை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த கம்பெனிஸை வந்து இப்ப ட்ரேட் ஆகிற பிரைஸ்ல வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமாங்கிறதையே நம்ம இந்த வீடியோலயே டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஏஐ ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நமக்கு வந்து ஆல்ரெடி இந்த கம்பெனிஸை பத்தி நம்ம பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கிறோம். அதுல டாப் லேயர் கம்பெனிஸா இருக்கிறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டாடா குரூப்ல இருக்கிற டாடா எல்எக்ஸி, ஹாப்பியஸ்ட் மைண்ட், போஸ், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம், எல்என்டி டெக்னாலஜிஸ் அண்ட் சர்வீசஸ், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஏஐல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. நல்லா ஃபாஸ்டாகவும் க்ரோ ஆயிட்டு இருக்கிற கம்பெனிஸா இருக்கு. இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஏஐல இப்பயே வந்து ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் காமிச்சிட்டு இருக்கனால நல்லா க்ரோ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பெரிய கம்பெனியும் அதுக்கு கீழே வந்து ஏஐ கான்செப்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால வந்து ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனிஸும் இதை கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப பார்த்த கம்பெனியை வந்து பிஇ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுல எல்என்டி டெக்னாலஜியில இருந்து ஆரம்பிச்சு பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டாக்ஸும் வந்து ரொம்ப காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
PE பொறுத்த வரைக்கும் 45ன்ற லெவலில் தான் வந்து L&T டெக்னாலஜிஸே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட 52 வீக் ஹைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5884 ரூபாய்க்கு போயிருக்கு. லோ வந்து 3821 ரூபாயில இருந்தது. ஸோ இப்போ ஹையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்துருக்கு. இதுக்கு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.12 இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 53,000 கோடிக்கு மேலே இருக்கு. ஸோ L&T டெக்னாலஜி ஒரு குவாலிட்டியான கம்பெனியாக இருந்தாலும் இப்போ PE ரேஷியோ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹாப்பியஸ்ட் மைண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா PE 52 இருக்கு. இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 815 ரூபாய்ன்ற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை வந்து 1020 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 738 இருக்கு. இதோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.35 இருக்கு. ஸோ இதுவுமே வந்து இப்போ ஒரு அட்ராக்டிவான PE இல்லாமல் ரொம்ப காஸ்ட்லியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா எலக்ஸியோட PE பார்த்தீங்க அப்படின்னா 56 இருக்கு. இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 7119 இருக்கு. 52 வீக் ஹை வந்து 9200 இருக்கு. லோ வந்து 6400 இருக்கு. ஸோ இதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லியான PEல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. போஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி PE வந்து 37 இருக்கு. கம்பெனியோட PE 57 இருக்கு. 35,000 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் வைஸும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கு. அது இல்லாமல் 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 36,678 லெவலில் இருக்கிறனால ஆல் டைம் ஹைக்கு பக்கமாக தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லோ வந்து 17,925 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு ஹைக்கை கொடுத்துருக்கு. டெப்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 40 கோடி கூட கிடையாது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0 இருக்கு. இதே பர்சிஸ்டன்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி PE 65 இருக்கு. இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸை விட இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவே வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட 52 வீக் ஹைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4845 இருக்கு. லோ வந்து 2317 இருக்கு. இந்த கம்பெனியோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.09 இருக்கு. இப்போ பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாமே IT ஸ்டாக்ஸ் மாதிரியே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு வேல்யூவேஷனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கு. ஸோ இப்போ பார்த்த கம்பெனிஸ் எல்லாமே குவாலிட்டியான கம்பெனியாக இருந்தாலும் இந்த மாதிரி டைமில் இப்போ நம்ம இமீடியட்டாக இதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா வேல்யூஷன் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டில் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப டெஃபினட்டாக இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிற ஸ்டாக்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு கரெக்டான டைம் வரட்டும். அந்த மாதிரி டைமில் SIP மோட்லேயோ இல்லை லம்சம் மோட்லேயோ நமக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ IT ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக தான் IT கம்பெனிஸ் எல்லாமே ஒரு நல்ல பவுன்ஸ் பேக்கை கொடுத்துருக்கு. விப்ரோ கம்பெனி இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஒரு நல்ல ஹைக்கை கொடுத்துருக்கு. அந்த கம்பெனி வந்து இப்போ அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்ஃபோசிஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், HCL டெக்னாலஜி, LTI மைண்ட்ரி இது எல்லாமே ஒரு நல்ல ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெக் மகேந்திராவே அதே மாதிரி காஸ்ட்லியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸை பற்றி, அதாவது IT கம்பெனி ஸ்டாக்ஸில் மார்க்கெட் லீடராக இருக்கிற கம்பெனியை பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் டெக் மகேந்திரா, HCLக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, கம்யூனிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டெக் மகேந்திரா ரொம்ப நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் HCL நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி இல்லாமல் ITPC வந்து லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிடர் பண்ணலான்ற மாதிரி நிறைய டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்த கம்பெனி வந்து PE ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். விப்ரோ, HCL டெக்னாலஜி, இன்ஃபோசிஸ், TCS இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி PEக்கு ஈக்குவலாக வந்து 30ன்ற லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 26லேருந்து 30க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. LTI மைண்ட்ரி 35 இருக்கு. டெக் மகேந்திரா வந்து 61 இருக்கு. ஸோ டெக் மகேந்திரா வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிமைனிங் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி PEகளை ஈக்குவலாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து IT ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருச்சு. இதே 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பிலோ 20 கிலோ ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா IT ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணால் நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துச்சு. இப்போ AI கான்செப்டில் டிஸ்கஸ் பண்ண அந்த ஸ்டாக்ஸு மட்டும் இல்லாமல் IT செக்டரில், அதாவது சர்வீஸ் செக்டரில் லீடிங் பிளேயராக இருக்கிற விப்ரோ டெக்னாலஜி, HCL டெக்னாலஜி, இன்ஃபோசிஸ், டெக் மகேந்திரா இந்த மாதிரி கம்பெனியும் வந்து மார்க்கெட்டில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து AI கான்செப்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா AI ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மார்க்கெட்டில் லீடிங் பிளேயராக இருக்கிற IT கம்பெனியை டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் IT ஸ்டாக்ஸ் வந்து அட்ராக்டிவான ப்ரைஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வரப்போகிற ரிசல்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னா IT கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அதை டெஃபினட்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுங்கள். இவங்களும் வந்து ஏஐயில் டெஃபினட்டாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுப்பாங்க. மார்க்கெட் கேபிட்டல் வைஸும் சரி, கம்பெனியோட க்ரோத் வைஸும் சரி, இவங்க தான் டாப் பிளேயராக இருக்காங்க. AI டெக்னாலஜியை வந்து இவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. இவங்களும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
அந்த மாதிரி ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கை வந்து இப்போ பை பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ ஐடி கம்பெனியில் ஏதாச்சும் அட்ராக்டிவான ப்ரைஸில் இந்த கம்பெனிஸில் கிடச்சிச்சு அப்படின்னா, அதாவது விப்ரோ, HCL டெக்னாலஜி, இன்ஃபோசிஸ், TCS, LTI, மைட்ரி, டெக் மஹிந்திரா இது கிடச்சிச்சு அப்படின்னா இதை ஃபோக்கஸ் பண்ணால் கூட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இவங்களும் வந்து ஏஐ டெக்னாலஜியை வந்து மிஸ் பண்ணாதனால நமக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா டைரெக்டாகவே வந்து நீங்கள் ஏஐல கம்பெனிஸை பை பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஐடி கம்பெனிலேயே பண்ணாலும் ஒன்றும் தப்பு வராது. லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்களும் வந்து ஏஐ டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட்றப்ப நமக்கு அதோட பெனிஃபிட் கிடைச்சிரும். இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கை வந்து நீங்கள் பை பண்ணிடக்கூடாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணுற கம்பெனிஸ், அதாவது ஐடி கம்பெனியை கன்சிடர் பண்ணுறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் இப்போதைக்கு. ஸோ மார்க்கெட்டில் பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுலேயுமே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல பெனிஃபிட்டை வந்து அச்சீவ் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.